இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு சாங்கை வச்சு நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரினா ஒரு 3D வீடியோவாக உங்களோட இமேஜை நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த கேர்ளோட இமேஜஸ்லாம் வச்சு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியானதான். ஆனால் இதில் ஒரு சில இடத்துல அந்த குரூப்ஸ் தான் இதில் நிறைய இருக்கும். இந்த குரூப்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதில் என்னென்ன அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு தேவையானது ப்ரீசெட்டு. அந்த ப்ரீசெட்டை ஜஸ்ட்டு நீங்கள் டச் பண்ணாலே போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆப்புக்குள்ளே இன்புட் ஆகிடும். இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போய் இந்த ப்ரீசர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் எல்லாமே நானே கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததுமே இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் எல்லாமே மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருக்கும். ஸோ அந்த இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டோட லிங்க்கில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்கவே இல்லை. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோலையுமே நான் அந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் எல்லாம் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்ற உங்களுக்கு லைவாகவே பண்ணி காட்டியிருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்து அந்த மாதிரி ஸ்டைலிஷான ஃபாண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே எடுத்து அதை இந்த இடத்துல கொண்டு வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் எங்கே வந்து ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணணும்னா இப்போ அப்படியே கொஞ்சம் மேலே மூவ் பண்ணால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கீழே 2 குரூப் இருக்கா, அது போக மேலே இந்த மாதிரி பாதியாக 2 குரூப் இருக்கா. அந்த 2 தான் நமக்கு இந்த மாதிரி லிரிக்ஸ். ஃபஸ்ட்டு இந்த 3D ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் வந்து தெரியும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்க குரூப் 1 அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க எடிட்டே குரூப் போனீங்கன்னா இதில் 2 டெக்ஸ்ட் இருக்கும். இந்த 2 டெக்ஸ்ட்டில் மேலே இருக்க டெக்ஸ்ட்டில் ஒரு ஃபாண்டையும் அடுத்து கீழே இருக்க டெக்ஸ்ட்டில் இன்னொரு ஃபாண்டையும் சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி என்ன பண்ணேன்னா வீடியோட லாஸ்ட் வர இந்த மேலாப்பில் இருக்க குரூப்ஸ் தான் நமக்கு வந்து இந்த எஃபெக்ட் எதுவுமே கீழே இருக்க இந்த 2 குரூப்பில் எஃபெக்ட் இருக்கா, இந்த மேலாப்பில் இருக்க 2 குரூப்பில் எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது. ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு லிரிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நான் அந்த மாதிரி குரூப் 1 வீடியோட லாஸ்ட் வர நீங்கள் பார்த்தாலே இருக்கும். இந்த மாதிரி குரூப் 1 தான் அந்த லிரிக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இது உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஃபாண்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கடுத்து இதில் நாம் எடிட் பண்ண போகிற இமேஜஸ். ஸோ இந்த இமேஜஸை நான் எங்கே வந்து சேஞ்ச் பண்ணணும்னா கரெக்டாக ஸ்டார்டிங் வந்துட்டு அப்படியே கீழே இழுத்துட்டே போனீங்கன்னா கீழே பார்த்தோன்னா அந்த சாங்குக்கு மேலே நமக்கு 2 குரூப்ஸ் கொடுத்துருக்குன்னா அந்த 2 தான் நமக்கு இமேஜ். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் போதும் நமக்கு இந்த மாதிரி அங்கங்கே செலக்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க இந்த எடிட்டே குரூப் அப்படின்றதில் போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கிழக்கு ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜஸ் இருக்குது பதில் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதோட சைஸை ஃபுல்லாக இந்த மாதிரி சென்டரில் ஃபஸ்ட்டு கம்மி பண்ணி வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் வர இந்த மாதிரி இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ ஸ்டார்டிங் வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டு வந்துட்டு இப்போ மறுபடியும் அந்த இமேஜை டச் பண்ணி அந்த பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு, அதாவது உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் என்ன பண்ணுறேன்னா ஈஸியாக அந்த மாதிரி கையாலே சும்மா மூவ் பண்ணி செட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்தால் இப்போ ஃபஸ்ட்டு குரூப்பில் தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி 2ஆக இருக்க குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி அதே மாதிரி எடிட்டே குரூப்பு அதே மாதிரி லேயரோட ஸ்டார்டிங் கிழக்கு ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ் ஃபஸ்ட்டு லேயரோட ஸ்டார்டிங் எண்டிங் வரை இழுத்துட்டு இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க. லேயருக்கு கீழே கொண்டு வரீங்க. ஜஸ்ட் அந்த இமேஜ் டச் பண்ணுறீங்க. அதோட சைஸை மட்டும் கம்மி பண்ணி கரெக்டாக அந்த பாக்ஸுக்குள்ளே ஃபேஸ் வந்து சென்டரில் தெரிகிற மாதிரி மட்டும் செட் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ ஈஸியாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபஸ்ட்டு இருக்க 2 இதில் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இந்த 2 இதில் சேஞ்ச் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போய்கிட்டே இருக்கா. இதை என்ன பண்ண போகிறோம்னா அந்த முன்னாடி இருந்த பீட் மார்க் அளவு கட் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த பீட் மார்க் கூட லாஸ்ட்டில் போய் வச்சுட்டு இப்போ அந்த எக்ஸ்ட்ரா போகிற லேயரை மட்டும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த 3வது இருக்க சிம்பிளை கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக முன்னே இருந்த மாதிரியே கட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்க குரூப்பில் ஈஸியாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இதை நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட் இமேஜ் வந்து அதுக்கடுத்து நமக்கு இந்த மாதிரி 2வது இமேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஈஸியாக இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சா. இதே மாதிரியே அடுத்து இந்த சைடு இருக்க குரூப்பு இந்த கீழே இருக்க 2 குரூப்லேயும் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சைட்லையும் ஸோ அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜாக செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் செட் ஆகும் அந்த இமேஜஸ் எல்லாமே. இதுக்கடுத்து இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் தான். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட்டு அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில்ஸ் அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற இமேஜை நம்ம என்ன பண்ணுவோம், செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணி மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தீங்கன்னா போதும் ஈஸியாக வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணுறீங்க. அடுத்து இருக்க பேக்ரவுண்டு அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில்ஸ் ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு இதிலேயே நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக இந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆயிடும். இதே மாதிரியே வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டில் ஜஸ்ட் அந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் நான் மறுபடியும் சொல்கிறேன். அந்த இடத்துல அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜாக செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஈஸியாக வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறேன்னு பார்த்தாச்சா. இதுக்கடுத்து இதில் நான் எந்த சேஞ்சுமே பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்களாக தான் இந்த குரூப்ஸ் எல்லாம் மீத இருக்க குரூப்ஸ் எல்லாமே ரெடி பண்ண போகிறீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.